காரியங்களை நாம் வேதத்தின் அடிப்படையில் தியானிக்க போகிறோம். இங்கே வாசித்தது போல அவனவன் தன் தன் சுய கிரியையை சோதித்து பார்க்க கடவன். அல்லேலூயா. சுய பரிசோதனை. இப்போ சுகர் டெஸ்ட் பண்ணணும்னா முன்னாடி எங்கே போகணும்? லேபுக்கு போகணும். போய் பிளட்டு கொடுத்தா அவங்க டெஸ்ட் பண்ணி சொல்லுவாங்க. இப்போ சின்ன மிஷின் வந்துடுச்சு. நம்ம வீட்டில் என்ன சேர்க்கலாம், பார்த்துக்கலாம். வீட்டில் என்ன பாக்கெட்டில் போட்டு கூட போய் எங்கேயாவது உட்காந்து கூட பார்த்துக்கலாம். அல்லேலூயா. சிலர் எப்போதும் டெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. காலையில் சாப்பிட்ட உடனே எவ்வளோ இருக்குது, மத்தியானம் சாப்பிட்டோம், அப்படிப்பட்டவங்களாம் பாக்கெட்டில் கூட என்ன சேர்க்கலாம், போட்டுக்கலாம். அதுதான் என்னது? சுய பரிசோதனை. அல்லேலூயா. நம்ம லேபில் போகிறது நம்ம கொடுத்து அவங்க டெஸ்ட் பண்ணி ரிப்போர்ட் கொடுப்பாங்க. இது நாமாவே பார்க்குறதுக்கு இன்றைக்கி எல்லாத்துக்கும் மிஷின் வந்துருச்சு. சின்ன சின்ன எக்யூப்மெண்ட்ஸில் மாற்றி கொண்டு வந்திருக்காங்க. நம்ம வீட்லேயே வச்சு என்ன சேர்க்கலாம், ஓரளவு எல்லாமே பார்த்துக்கலாம். அதே போல் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? சுய பரிசோதனை செய்ய வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம சுய பரிசோதனை செஞ்சுட்டா கொஞ்சம் நமக்கு தெரியும், அதுதான் கரெக்டுன்னு இல்லை. ஓரளவு இவ்வளவு தான் நமக்கு சுகர் இருக்குது, ப்ரெஷர் இவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுட்டா அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்யலாம், சாப்பிட்டுக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கலாம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் நாமே நம்மை பரிசோதித்து பார்க்க வேண்டும். அவனவன் தன் தன் சுய கிரியையை சோதித்து பார்க்க கடவன். அப்படின்னா நம்ம என்ன செய்கிறோம், நம்ம என்ன பார்க்குறோம், நம்ம என்ன பேசுகிறோம், நம்ம என்ன கேட்குறோம், நம்முடைய காரியங்கள் எல்லாம் என்ன அப்படிங்கிறத நாமே என்ன செய்யணும், பரிசோதித்து பார்க்கணும். அது நமக்கு மிகவும் ஒரு பிரயோஜனமான ஒன்று. அல்லேலூயா. நீ எக்ஸாம் எழுத போனீங்கன்னா எக்ஸாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டில் ஒரு டைம் கொடுப்பாங்க, ஒரு 5 minutes கொடுப்பாங்க. எதுக்கு அப்படின்னா, கொஸ்டின் நம்பர்லாம் போட்டிருக்கிறோமா, அண்டர்லைன் பண்ணியிருக்கிறோமா, எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சரை அட்டன் பண்ணியிருக்கிறோமா, எல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கிறோமா, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்குதா, இதெல்லாம் பார்க்குறது கொஞ்சம் நேரம் கொடுப்பாங்க. நம்ம எழுதுனதுக்கு கரெக்ஷன் பண்ணி இன்னொருத்தங்க மார்க் போட போகிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணிக்கோங்க, டெஸ்ட் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லி ஒரு டைம் கொடுக்குறாங்க. அந்த டைமில் நம்ம கொஞ்சம் கூட என்ன செய்யலாம், அதை பார்த்து சரி பண்ணிட்டோன்னு சொன்னால், ஒருவேளை 4 ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நம்ம சரி பண்ணிட்டோம், தெரியாமல் போட்டோம்னு சொன்னால் அதுக்கு நம்ம சரி பண்ணிட்டா நம்ம மார்க் கிடச்சிட போகுது. இல்லை அப்படி விட்டுட்டோம்னா அவங்க கையில் போயிடுச்சுன்னா அப்புறம் அவங்க போடுறதா மார்க். அல்லேலூயா. இதே போல தான் இந்த சுய பரிசோதனை என்று சொல்வது இங்கே நம்ம நடைமுறையில் இருக்கிறது போல ஆவிக்குரிய ஜீவியத்திலும் இருக்க வேண்டிய ஒன்று. ஆகவே நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை அடிக்கடி என்ன செய்யணும், நாம் சுய பரிசோதனை பண்ண வேண்டும். அல்லேலூயா. நாம் எல்லாரும் சுய பரிசோதனை பண்ணுவதற்காக ஆண்டவர் நம்ம கையில் ஒரு அழகான ஒரு சின்ன ஒரு மிஷின் கொடுத்துருக்காரு. அல்லேலூயா. இது என்ன பெரிய விஷயம் நினைக்கிறீங்களா? ஒரு காலத்தில் இந்த பைபிள்லாம் யார் கையிலையுமே இருக்காது, இருக்கக்கூடாதுன்னு போராடினவங்க இருந்தாங்க. பைபிள் கையில் இருக்கணுங்கிறதுக்காக இரத்த சாட்சியை மறித்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அல்லேலூயா. இந்த பைபிள் அவ்வளோ ஈஸியாக நம்ம கையில் வரல. எத்தனையோ பேர் இரத்த சாட்சியாக மறித்து தான் இந்த பைபிள் நம்ம கையில் வந்திருக்கு. நம்ம இப்போ ஒரு 500 ரூபா கொடுத்து பைபிள் வாங்குறதுனால அதோடைய எஃபெக்ட் நமக்கு தெரியல. ஆனால் இதோடைய சரித்திரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, மிஷினரி கதைகள்லாம் வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த வேத புத்தகம் ஒவ்வொரு மனிதனுடைய கையிலும் வருவதற்கு எவ்வளவு பிரயாசப்பட்டார்கள், எவ்வளவு முயற்சி செய்தார்கள், எத்தனை பேர் மரித்து போனார்கள் என்பதெல்லாம் சரித்திரம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆகவே இந்த வேத புத்தகம் இன்னைக்கு நம்ம கையில் இருக்குது. நம்ம கையில் 1, 2, 3, 4 இருக்குது சிலருக்கு. அல்லேலூயா. அந்த அளவுக்கு இதை கையில் தந்திருக்கும் போது இந்த பைபிளை வாசிக்க வாசிக்க ஏதோ ஒரு புத்தகத்தை வாசிக்கணும், புனித நூல்னு சொல்லி வாசிட்டு போயிடக்கூடாது. அல்லேலூயா. புனித நூல் தான். ஆனால் இது எதுக்காக கொடுத்துருக்கா, நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். இந்த பைபிளை இப்படி சொல்லியிருக்கு, நம்ம இப்படி தான் இருக்கிறோமா, இந்த பைபிளை இப்படி சொல்லியிருக்கு, இப்படி தான் நடக்கிறோமா அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், பரிசோதித்து பார்க்கணும். அதுதான் என்னது? சுய பரிசோதனை. அல்லேலூயா. அவனவன் தன் தன் சுய கிரியையை
சோதித்து பார்க்க கடவன். நமக்கு முன்பாக பல ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த கிறிஸ்தவர்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு இல்லை. ஆனால் நமக்கு கையில் பைபிள் கொடுத்துருக்காரு. அதை வாசிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையும் பைபிளையும் கம்பேர் பண்ணி பார்த்து வாசித்தோன்னு சொன்னால் நம்ம இயேசுவை போல மாறிடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இந்த சுய பரிசோதனை என்று சொல்வது கிறிஸ்தவ வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானது. ஒவ்வொரு நாளும் நம்மையே என்ன செய்யணும், டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். நம்மையே பரிசோதித்து பார்க்கணும். நான் சரியாக தான் பண்ணுறேனா, நான் சரியாக தான் யோசிக்கிறேனா, நான் சரியாக தான் வாழ்கிறேனா, இப்படி வாழ்ந்தால் நான் பரலத்துக்கு போகலாமா அப்படின்னு நீங்களே கொஞ்சம் அப்படி யோசித்து பார்த்தாலே போதும், நம்ம ரொம்ப கரெக்டாகிடுவோம். அல்லேலூயா. சும்மா அதெல்லாம் பார்த்துக்கலாம், கர்த்தர் பார்த்துக்கொள்வார். அதான் ஆபிரகாம் சொன்னார்ல, யெகோவா ஈரே எல்லாமே பார்த்துக்கொள்வீர்னு. அப்படி நினச்சா எல்லாம் பார்ப்பார், ஆனால் இதை பார்க்க மாட்டார். அல்லேலூயா. இதை அவர் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம தான் திருந்தினா தான் பரலத்துக்கு போக முடியும். ஆகவே நம்மை நாமே திருத்திக் கொள்வதற்கு இந்த சுய பரிசோதனை நமக்கு மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இன்னொரு வசனத்தை கூட, ஒரு பகுதியை கூட நம்ம வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 28 31 வரைக்கும் வாசிங்க. 1 கொரிந்தியர் 11 28 31 வரைக்கும். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். இந்த பகுதியில் முதல் வசனமும் கடைசி வசனமும் கொஞ்சம் முக்கியமான வசனம். நம்முடைய செய்திக்கு ஏற்ற ஒரு வசனம். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து என்கிற அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. அல்லேலூயா. அதே போல் 31ஆம் வசனத்தில் வாசித்தோம், நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். அல்லேலூயா. அப்போ எந்த மனுஷனும் யாராக இருந்தாலும் சரி, இது ஒரு பாவியான மனுஷன்தான், ஆண்டவர் அறியாதவன் தான் இதெல்லாம் பார்க்கணும். நான்லாம் கிறிஸ்டியன், நான் பிறப்பிலே கிறிஸ்டியன், வளர்ந்தது கிறிஸ்தவ குடும்பத்தில் வளர்ந்தேன், நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், நான் சபைக்கு போகிறேன், அதெல்லாம் எனக்கெல்லாம் இது தேவையில்லை. அப்படி இல்லை. எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தரணும். அங்கே எதை சொல்லியிருக்குதுன்னா, முக்கியமாக அந்த பாட்டு திருவிருந்தை குறித்து சொல்லியிருக்கு. திருவிருந்தில் கலந்துக்கு முன்பதாக எந்த மனுஷன் என்ன செய்யணும், தன்னைத்தானே சோதித்து அறிந்து இந்த விருந்தில் இந்த பந்தியில் கலந்து கொள்ளணும்னு சொல்லி அந்த ஆலோசனை தான் சொல்லியிருக்கு. ஆனாலும் அந்த வார்த்தை எல்லாத்துக்கும் பொருந்தும். நாம் நம்மை நாமே சோதித்து அறிய வேண்டும். இந்த பந்தியிலே கலந்து கொள்வதற்கு நான் பாத்திரனா இருக்கிறேனா, தகுதியாக இருக்கிறேனா, அல்லது நான் அபாத்திரனாய் இருக்கிறேனா என்பதை நாமே என்ன செய்ய வேண்டும், சோதித்து அறிய வேண்டும். அல்லேலூயா. நாமே சோதித்தறி இல்லை என்றால் அங்கே எதற்காக அதை சொல்றார்? இது நிமித்தம், அதாவது சோதித்தறியாமல் இஷ்டம் போல திருவிருந்தில் கலந்து கொண்டது நிமித்தமாக அன்னைக்கு நடந்த கதையை சொல்றார். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். அப்போ அன்னைக்கு அபாத்திரமாக இந்த பந்தியில் கலந்து கொண்ட நிறைய பேர் என்ன ஆனாங்களாம், சிக்கானாங்க. அல்லேலூயா. இப்போ நம்ம சரீரத்தில் வியாதி, எல்லாருக்கும் வியாதி வருது. ஆனால் வியாதி எல்லாருமே தப்பு பண்ணுறாங்கன்னு இல்லை. ஆனாலும் இந்த காரியத்தில் நம்ம தவறு செஞ்சால் கூட நம்ம சரீரத்தில் என்ன வரலாம், வியாதி வரலாம். அல்லேலூயா. சில நேரத்தில் மரணம் கூட வரலாம். அப்போது அபாத்திரமாக திருவிருந்தில் கலந்துக்கிட்டால் சில நேரம் என்ன வரலாம், மரணமும் வரலாம். அதுக்காக திருவிருந்து கலந்துக்காமே இருக்கணும்னு இல்லை, நம்ம சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் பைபிள் வசனம் சொல்லியிருக்கு. அல்லேலூயா. நம்மை நாமே திருத்திக் கொள்ள வேண்டும். அதை நாங்கள் வாசித்தோம். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து. இன்னைக்கு ஒருவேளை நம்ம நினைக்கலாம், அப்படிலாம் இல்லையே, நான் சும்மா கொஞ்சம் அறகுறையாக தான் இருக்கிறேன், ஆனால் திருந்து எடுத்துகிட்டு போகிறேனே, நான் ஒன்றும் சாகலையே அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அது ஏதோ ஆண்டோட கிருபை 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 கிருபைங்கிற மாதிரி ஏதோ ஆண்டோட கிருபை இருக்கலாம். அதுக்காக சத்தியம் ஒரு நாள் மாறாது. அல்லேலூயா. சத்தியம் சத்தியமே.
ஆகவே இதில் இதே போல எல்லா காரியத்திலும் நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மை சோதித்தறிய வேண்டும். 36 வசனத்தில் வாசித்தோம், நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். இதுதான் நான் முதல் சொன்னேன். அந்த எக்ஸாம் எழுதும்போது கடைசியாக ஒரு டைம் கொடுக்குறாங்க, அதை நம்மளே டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு. அதை நம்ம சரி பண்ணிட்டோம்னு சொன்னால் அதற்கான மதிப்பெண் நமக்கு வந்துடும். இல்லைன்னா அந்த ஜட்ஜ்மெண்ட் யார் கையில் போயிடும்? அதை கரெக்ஷன் பண்ணுறோம் கையில் போயிடும். அல்லேலூயா. அதே போல தான் நம்மை நாமே சரி பண்ணிட்டோம்னா, நிதானித்தறிந்தால், நம்மளை ஜட்ஜ் பண்ணுறது யாரு? இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நியாயாதிபதியாக வரப்போகிறார். அவர் நம்மை நியாயம் தீர்க்க போகிறார். அந்த நியாயாதிபதியை சந்திப்பதற்கு முன்பதாக நம்ம சரி பண்ணிட்டோம்னு சொன்னால் பிரச்சனை இல்லை. இல்லை அவர் பார்த்துக்குள்ளார்னு அவர் பார்த்துருவார். அப்புறம் இல்லையா, அவர் அதுக்கு பிறகு என்ன செய்ய முடியும்? செத்த பிறகு யாரையும் என்ன செய்ய முடியாது? சரி பண்ண முடியாது. அதனால் நம்ம உயிரோடு இருக்கும்போதே நம்ம வாழ்க்கையை சரி பண்ணிட்டோம்னா, ஒரு நாள் நியாயாதிபதியாக இயேசுவை சந்திக்க போகிறோம். அப்பொழுது தண்டனை நமக்கு இல்லாமல், ஆக்கினை தீர்ப்பு இல்லாமல் நாம் நம்மை என்ன செய்யலாம்? காப்பாற்றிக் கொள்ளலாம். அல்லேலூயா. ஆகவே இந்த அனுபவம் நமக்கு ரொம்ப முக்கியமானது. சுய பரிசோதனை, நம்மை நாமே சோதித்தறிதல், தன்னைத்தானே சோதித்தறிதல், இந்த வார்த்தையில் நம்ம முக்கியமானது. இதை நம்ம ஒவ்வொரு நாளும் செய்யணும். நம்ம பாடியை மட்டும் செக் பண்ணிட்டே இருந்தால் போதும். என்ன பாடியை போட்டு நீங்கள் செக் பண்ணாலும் அது ஓடுற வரைக்கும் தான் ஓடும். அல்லேலூயா. அது நம்மகிட்ட சொல்லாமலே மண்டையை போட்டுரும். அதனால் அது இருக்கட்டும், செக் பண்ண வேண்டியதை கவனிக்க வேண்டியதான். அதுக்காக பாடியை நம்ம கவனிக்க விட்டுறக்கூடாது. ஆனால் நமக்குள்ள இருக்கிற சோல், அந்த ஆத்மா ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. அதையும் நம்ம என்ன செய்யணும்? நல்லா கவனிக்கணும், அடிக்கடி செக் பண்ணணும். ஏதாவது பாவம் செய்கிறோமா, தவறு செய்கிறோமா, இதெல்லாம் நம்ம செக் பண்ணி பார்த்துட்டே இருந்தோம்னா நமக்கே தெரியுங்க. மேக்சிமம் நிறைய காரியம் நம்மளே கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ நம்ம சரி பண்ணணும். இப்படி நம்ம இருந்தால் தான் நம்ம ஆண்டவர் பிள்ளையாக இருக்க முடியும்னு சொல்லி நம்ம சரி பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கணும். அதுதான் ஆவிக்குரிய ஜீவியம். சும்மா யானதானோ அப்படின்னு ஒரு மாதிரி உத்தேசமாக வாழ்ந்துகிட்டே இருந்தோம்னு சொன்னால் நம்ம எங்கே போகிறோம் நமக்கே தெரியாமல் போயிடும். நமக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கணும். நான் எங்கே போவேன்? பரலோகத்துக்கு போவேன். இல்லை நான் போக மாட்டேன். இப்படி இருந்தால் நான் போக மாதிரி தெரியல அப்படின்னு நமக்கே ஒரு சிந்தனை வரணும். அதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு, நம்மை நாமே பரிசோதிக்கிறதான அனுபவம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 20, 21, 22 ஆகிய வசனங்கள் வாசிக்கலாம். 1 யோவான் 3, 20, 21, 22. அதுதான். நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளியாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராய் இருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு பிரியமானவர்களை செய்கிறபடினால் நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம். அல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கு, நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால். முதல் ஜட்ஜ்மெண்ட் எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா, நமக்குள்ள ஒரு ஜட்ஜு வச்சிருக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. குட்டி மிஷின் மாதிரி வச்சிருக்காரு. என்னன்னா மனசாட்சி. இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை மனிதனுக்குள்ளும் இருக்கிற ஒன்று என்னது? மனசாட்சி. சில சொல்லுவாங்க மனசாட்சிப்படி பேசு, மனசாட்சிப்படி நடந்துக்க அப்படிம்பாங்க. ஏன்னா அவன் கிறிஸ்டியனோ, ஹிந்துவோ, முஸ்லீமோ அல்லது ஜெயின்ஸோ, அவன் யாராக இருந்தாலும், அல்லது அவன் ஒரு காட்டுவாசியாக இருக்கலாம், அவனுக்கு உலகமே தெரியாமல் இருக்கலாம், படிப்பறிவு இல்லாமல் இருக்கலாம், அவன் நாட்டை பார்த்துதான் ஒரு காட்டுக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு ஆதிவாசி மனிதனாக இருக்கலாம். அவனுக்குள்ளே என்ன இருக்குது? ஆண்டவர் அவன் பிறக்கும் போதே அவனுக்குள்ளே மனசாட்சி வச்சுட்டார். அல்லேலூயா. காயினுக்கு எப்படி தெரியும் கொலை செய்யாதிருப்பாயாக மோசே மூலமான கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு காயின் சொல்ல முடியுமா? அல்லேலூயா. இல்லை, அவனுக்குள்ள ஒரு மனசாட்சி இருந்துச்சு. அந்த மனசாட்சியை கண்டிப்பாக அவன் கொலை செய்யும் போது என்ன செய்யிருக்கோம்? நீ இதை செய்யாத தப்புன்னு சொல்லியிருக்கோம். அதனால தான் அவன் எங்கே வச்சு கொலை செஞ்சான்? ஆட்டு தொட்டியில் வச்சா?
வயல்வெளி நைஸாக ஆரம்பிச்சிட்டாரு. அப்படியே கதை பேசிட்டே கூட்டிகிட்டு போய் போட்டு தள்ளிட்டார். அப்போ அது தப்புன்னு தெரியுது. இல்லைன்னா அவன் சொல்லிப்பான், இங்கே வா ஆபேல், நீ இந்த காணிக்கெல்லாம் அங்கீகரிச்சு என்னால் சகிக்க முடியலங்க, வா கழுத்தை காமி, நான் அவன் நினைச்ச போகிறேன், வெட்ட போகிறேன்னு சொல்லியிருக்கலாம். தப்புன்னு தெரிஞ்சனால தான் அவன் நைஸாக கூட்டிகிட்டு போய் என்ன செய்கிறான், போட்டு தள்ளுறான். அல்லேலூயா. அப்போ அவனுக்குள்ள இந்த மனசாட்சி அதை சொல்லும். இந்த மனசாட்சி தான் முதல் ஜட்ஜ்மெண்ட் நம்ம கொடுக்குது. நம்மை அது எச்சரிக்கிறது, உணர்த்துகிறது, இது நீ செய்கிறது தவறு என்று சொல்லுகிறது. அல்லேலூயா. அதான் நாங்கள் வாசிக்கிறோம், நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளியாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராக இருந்து சகலத்தை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போ நம்ம வரலாம். இப்போ நம்ம இருதயம் சொல்லுது, இருதயம்னா மனசாட்சி, சரியா? இந்த டாக்டர் போட்டிருக்க படம் இல்லை, அது மனசாட்சி தான் இருதயம். அந்த இடத்துல அது சொல்லுது, நீ எல்லாம் பரலோகத்துக்கு போக போகிறது இல்லை, இப்படி இருந்தால் பரலோகம் போக கஷ்டம் சொல்லி யார் சொல்கிறா? இங்கே தான் இருக்கீங்களா என்ன? மனசாட்சி சொல்லுது. அப்படின்னா நீங்கள் அதெல்லாம் இல்லை, அவங்கெல்லாம் போகிறாங்கல்ல, நாமங்களும் என்ன செய்வோம், போவோம் அப்படின்னு நினைக்க முடியாது. உன் இருதயமே உன்னை குற்றவாளியாக தீர்க்குமானால் அதற்கு மேலாக தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன். அல்லேலூயா. இருதயத்திலும் பெரியவராக இருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். அப்போ நம்ம முதல்ல இந்த இருதயம் நமக்கு சொல்கிறத, மனசாட்சி சொல்கிறத முதல்ல கேட்கணும். அப்போ நமக்குள்ளே ஒரு சிலர்கிட்ட இப்போ கேட்டோன்னா சொல்லுவாங்க, என்ன பிரதர், இப்போ ஆண்டவர் வந்தால் நீங்கள் பரலோகத்துக்கு போயிடுவீங்களா? இல்லை பாஸ்டர் கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது அப்படின்னா, அப்போ நம்ம இருதயமே என்ன செய்யுது, சந்தேகம்னு சொல்லிட்டு அப்புறம் எப்படி ஆண்டவர் பரலோகத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போவார்? அதுதான் இந்த வசனத்துடைய அர்த்தம். அல்லேலூயா. இந்த இருதயமே உங்களுக்கு சொல்லும்போது இதை விட ஆண்டவர் உங்கள் சரித்திரத்தில் நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்படிங்கும்போது இருதயமே நீ பரலோகத்துக்கு போக மாட்ட, சந்தேகம்தான் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் எப்படி பரலோகத்தில் நம்மை ஏற்றுக்கொள்வார்? அல்லேலூயா. இருதயமே நீ குற்றவாளி, நீ பொய் சொல்லுகிறாய் என்று சொல்லும்போது ஆண்டவர் எப்படி அதை நீ உண்மையாக ஏற்றுக்கொள்வார்? இருதயமே நீ செய்கிறது தவறு என்று சொல்லும்போது ஆண்டவர் எப்படி இல்லை, அது கரெக்டு தான் சொல்வார். அதனால தான் ஆண்டவர் சொல்வார், முதல்ல உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள், இருதயமே உங்களை குற்றவாளிகளாக தீர்க்குமானால். முதல்ல நம்ம மனசாட்சி சொல்கிறத நம்ம கவனிப்போம். அதுவே நம்மிடத்தில் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. அல்லேலூயா. இந்த மனசாட்சி என்று சொல்வது தேவன் நமக்குள்ளே தந்த ஒரு தீபம். அதுவே நம்மை குறித்து ஒரு சரியான பதில் சொல்லலை அப்படிங்கும்போது, அதுக்கே திருப்தி இல்லை அப்படிங்கும்போது ஆண்டவர் எப்படி திருப்திப்படுத்த முடியும்? பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் அல்லேலூயா நம்ம தைரியமாக இருக்கலாம் ஓரளவு. அல்லேலூயா. பவுல் சொல்கிறார் இல்லையா, நான் என்ன செய்கிறேன், என் பார்வையில் நான் நல்லவனாக தான் இருக்கேன், நான் பார்க்கும்போது என்னிடத்தில் எந்த குற்றத்தையும் பார்க்கவில்லை, ஆனாலும் என்னை நியாயம் தீர்க்கிறவர் அவரே. என்னுடைய மனசாட்சி சொல்வதனால நான் நீதிமான் என்று சொல்ல முடியாது, அதுக்கு மேலே ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தான் நியாயம் தீர்க்கணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த மனசாட்சி சொல்கிற அளவுக்காவது நம்ம என்ன செய்யணும், பவுலை போல கரெக்டாக இருக்கணும். மனசாட்சி பேசிட்டே இருக்கும். அது கர்த்தர் தந்த தீபம், அது காட்டுக்குள்ளே வாழ்கிற மனுஷனுக்குள்ளேயும் பேசும், பைபிளை தெரியாத மனுஷனுக்குள்ளேயும் பேசும், படிப்பறிவே இல்லாத மனுஷனுக்குள்ளேயும் பேசும், இயேசுன்னு சொன்னால் யாருன்னு தெரியாதவனுக்குள்ளேயும் பேசிகிட்டு இருக்கோம், நீ செய்கிறது சரி தவறு என்று சொல்லி. அல்லேலூயா. அந்த மனசாட்சி தான் நமக்குள்ளே இருக்குது. இந்த மனசாட்சி நமக்குள்ளே கொஞ்சம் டெவலப் ஆகிருக்கு. அல்லேலூயா. எப்படி டெவலப் ஆகிருக்குன்னா, நம்ம படிக்க தெரியுது, பைபிள் தெரியுது, இயேசுனா யாருன்னு தெரியுது. அல்லேலூயா. இன்னும் அபிஷேகம் பெற்றால் இன்னும் டெவலப் ஆகிரும். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் இணைந்து அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற அப்படின்னாலே இன்னும் நம்முடைய மனசாட்சி டெவலப் ஆகி நமக்குள்ள ஷார்ப்பாக இருக்குது, கூர்மையாக இருக்குது. அப்படிங்கும்போது பைபிளில் சொல்லுது, அறிந்தும் அதன்படி செய்யலைனா அவன் அநேக அடிகளுக்கு பாத்திரவானாக இருக்கிறான். அல்லேலூயா.
இயேசுவை அறியாத காட்டுக்குள்ளே வாழுகிற ஒரு மனுஷனுக்கு கிடைக்கிற நியாய தீர்ப்பை விட அவரை நன்றாக அறிந்து அவருடைய பிள்ளை என்று சொல்லிக் கொள்கிற நமக்கு நியாய தீர்ப்பு அதிகமாக இருக்கும். தப்பு பண்ணா அல்லேலூயா, அதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால எனக்கு அது தெரியாது, இந்த வசனம் தெரியாது, அதெல்லாம் தெரியாது, இதெல்லாம் தெரியாது, சத்தியம் தெரியாது அப்படின்லாம் சொல்றதுக்கு எந்த வழியும் கிடையாது. நமக்குள்ளே ஒரு மனசாட்சி கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆகவே சொல்ற, உன்னை நீயே சோதித்து பார், உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள் என்று வேதத்தில் நாம் அங்கே வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் போதும். அல்லேலூயா. நாம் சோதித்து பார்க்க வேண்டிய நிறைய காரியம் இருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் லேபுக்கு போனீங்கன்னா அங்கே ஒரு பெரிய லிஸ்ட்டு தருவாங்க. பிளட்டில் சுகரு, ப்ரெஷரு, அது இதுன்னு சொல்லி ஒரு 2 பக்கத்துக்கு வச்சுருக்காங்க. என்னெல்லாமோ டெஸ்ட் இருக்குது. அதில் நம்ம எதாவது என்ன வேணுமோ அதை டிக் பண்ணி கொடுத்துக்கலாம். அல்லேலூயா. அதுபோல் நாம் பரிசோதித்து பார்க்க வேண்டிய நிறைய காரியங்கள் வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதில் 2-3 இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதில் ஒன்று தான் என்னதுன்னா, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், நீங்கள் பரீட்சித்து பாருங்கள். அல்லேலூயா. என்ன சோதிக்க சொல்லுதுங்க? விசுவாசம் உள்ளவர்களா நாம் விசுவாசம் உள்ளவர்களா என்ன செய்யணும்? நம்ம சோதித்து பார்க்கணுமா. சில சூழ்நிலைகள் வரும்போது தான் நமக்கு தெரியும் நமக்குள்ள விசுவாசம் இருக்குதா இல்லையா. சீஷர்கள் படவில் போயிட்டு இருந்தாங்க, எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. நான் இயேசுவின் பிள்ளை, எனக்கு பயமே இல்லை, நான் இயேசுவின் சீஷர். அல்லேலூயா. நீங்கள் யார் பிரதர்? நான் இயேசுவின் சீஷர். அல்லேலூயா. புயல் வந்துச்சு, காற்று வந்துச்சு, அலை எழும்பினது, கடல் கொந்தளித்தது. அவ்வளோதான். எல்லாரும் நினச்சிட்டாங்க, பயந்து அலற ஆரம்பிச்சிட்டாங்க. இயேசு சொன்னார், அற்ப விசுவாசிகளே. அல்லேலூயா. ஏன் சந்தேகப்பட்டீங்க அப்படின்னு சொன்னார். அப்போ அவங்களுக்குலாம் என்ன இல்லை? விசுவாசம். இயேசு சீசன் பாட்டு பாடினாங்க, துள்ளினாங்க, குதிச்சாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனால் ஒரு சூழ்நிலை வரும்போது விசுவாசத்தை காணோம். அப்படி நிறைய இடங்களில் இயேசு சீசரில் விசுவாசத்தில் குறைவாக இருக்கும்போது அவர் எச்சரிக்கிறதை நம்ம பார்க்குறோம். அதுபோல் நம்ம வாழ்க்கையில் விசுவாசத்தை சோதித்து பார்க்கணும். இது போல் எல்லாத்தையும், அன்பு, நம்ம எந்த அளவுக்கு அன்பாக இருக்கிறோம், எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கிறோம், எந்த அளவுக்கு நம்ம பரிசுத்தமாக இருக்கிறோம், எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கிறோம், இப்படி எல்லாத்தையும் சோதித்து பார்க்கணும். அதுபோல் இங்கே ஒன்று சொல்லப்பட்டிருக்கிற உங்கள் விசுவாசத்தை சோதித்து பாருங்கள். 2வது, இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறத நம்ம அடிக்கடி என்ன செய்யணும்? செக் பண்ணிக்கிடணும். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எப்போதும் என் கூடவே இருக்கிறான்னு சொல்கிறாங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் சீரியல் பார்க்கும்போதும் இருப்பார் தானே, ஒருவேளை சினிமா பார்க்கும்போதும் அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எப்போதும் உங்கள் கூட இருக்க மாட்டார். நீங்கள் அவருக்கு பிரியமாக இருந்தால் உங்கள் கூடவே இருப்பார். நீங்கள் சீரியல் பார்க்கும்போது பக்கத்து தெரு போயிட்டு வரவன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? அல்லேலூயா. பயங்கர கடுப்பாக இருப்பார் அவர். ஜெபம் பண்ணாமல் உட்காந்து சீரியலாக பார்த்துட்டு இருக்கேன், யூடியூப்பில் சினிமாவை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நினச்சிவார். கடுப்பில் இருப்பார். ஆண்டவர் மட்டும் கடுப்பேற்றிடாதுங்க. அல்லேலூயா. அதனால் இயேசு கிறிஸ்து எப்போதும் இருக்கணும்னா அவருக்கு பிரியமாக வாழணும். அதான் அங்கே வாசிக்கிறோம். அவர் உங்களுக்குள்ள இருக்கிறாருன்னு சொல்கிறீங்களா, சோதித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருக்கிற அடிக்கடி செக் பண்ணணும். இயேசு கிறிஸ்து இல்லைன்னா நமக்கு அதை கஷ்டம்தான். சிம்சோன் கர்த்தருடைய ஆவி அவனுக்குள்ளே வந்து இறங்கும்போது அவனை யாராலும் ஒன்றுமே பண்ண முடியல. ஆனால் கர்த்தருடைய ஆவி அவனை விட்டு விலகினதை அவன் அறியாதிருந்தான். அல்லேலூயா. அவனுக்கு தெரியல. எப்போதும் போல நான் எழும்புனா அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியல. விலங்கு போட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கூட்டிகிட்டு போய் 2 கண்ணையும் நினச்சிட்டாங்க, பிடுங்கிட்டாங்க. அல்லேலூயா.
அல்லேலூயா. அப்புறம் நல்ல விலங்கு போட்டு வச்சுட்டாங்க. இப்போ வேடிக்கை காட்டுறதுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அல்லேலூயா. டம்மி பீஸ் ஆக்கிட்டாங்க. பிசாசு அப்படி தான் பண்ணுவான். ஏன்னா அதை மெயினாக கிறிஸ்டியன்ஸை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துவான் பிசாசு. இங்கேனாலும் சரி நரகத்துலனாலும் சரி, உங்களுக்கு ஃபஸ்ட்டு கிளாஸ் தான், தப்பி தவிர நரகத்துக்கு போயிடாதுங்க. அல்லேலூயா. ஏன் அப்படின்னு பயங்கர கடுப்பில் இருப்பான். நம்ம இன்னைக்கு கூட ஒரு பாட்டு பாடணும், வென்றாரே சாத்தானை வென்றாரே வல்லமைகள் அனைத்தையும் தந்தாரே. அல்லேலூயா. அந்த சாத்தான் மேல் அதிகாரம் தந்தாரே தந்தாரே அப்படின்னு பாடணும்ல. அவன் வெளியிருந்து பார்த்துட்டே இருப்பான், தந்தாரா அவனுக்கு, வா வசமாக நீ என்னைக்காவது மாட்டுவேன், நீ இப்படி சீரியல் பார்த்துட்டு பாட்டு எப்படின்னு சுற்றி என்கிட்ட தான் வரணும். இப்போ அப்படி இப்படின்னு நினச்சிக்கலாம், கொஞ்சம் ஆக்ஷன் விட்டுக்கலாம், அப்படியே விசுவாசி மாதிரி. வாடா கண்ணா, ஒரு என்கிட்ட தான் அன்னைக்கு பார்த்துக்கிறேன், அதிகாரமாக தந்தார் உனக்கு. உள்ளே என்ட்ரு ஆகும்போதே பலார்னு ஒன்று விடுவான். அல்லேலூயா. நரகத்தை பற்றிய புக்கு நீங்கள் வாசிச்சிருக்கீங்களா? அது எங்கே பாஸ்டர் வாசி, அந்த புக்கு எங்கே கிடைக்குன்னே தெரியாது. அல்லேலூயா. நான் சின்ன வயசாக இருக்கும்போது வாசிச்சிருக்கேன். நான் வாச ரெண்டு புத்தகம். ஒன்று இந்த கிறிஸ்டியானின் மோட்ச பயணம், இடையில யூத்துக்கு கொடுத்தேன். இன்னொன்று நரகத்தை பற்றி ஒரு எச்சரிக்கைன்னு சொல்லி ஒருத்தங்க எழுதியிருந்தாங்க. அந்த 2 புக்கும் தான் நான் முழுமையாக வாசித்திருக்கேன். இன்னொரு புத்தகம் பைபிள். வேறு எந்த புத்தகம் முழுமையாக வாசித்தது கிடையாது. அல்லேலூயா. சரி, அந்த புக்கெல்லாம் வாங்கி வாசிங்க. இந்த இஎல்எஸ் சிஎல்எஸ் எல்லாம் நிறைய இருக்குது, அங்கெல்லாம் போய் பர்ச்சேஸ் பண்ணுங்க. எப்போ பார்த்தாலும் சரவணா ஸ்டோரு, ஊனா மாலு, இல்லை பீச்சு, இங்கேயே போகாமல் இந்த மாதிரி கிறிஸ்டியன் புக் ஸ்டாலுக்கெலாம் போய் அங்கே உள்ள நல்ல புக்குகளை வாங்கி என்ன செய்யுங்க, வாசிங்க. அல்லேலூயா. அது எங்கே இருக்குது பாஸ்டர்? அது வேறு எல்லாத்துக்கும் அட்ரஸ் தெரியும், ஆனால் இதுக்கு மட்டும் பாஸ்டர் ஒரு பைபிள் வாங்கிட்டு வருவீங்களா, அது எங்கே கிடைக்கும்னு தெரியாது பாஸ்டர். வேறு எல்லாம் எங்கே கிடைக்கும்னு தெரியும், ஆனால் பைபிள் எங்கே கிடைக்கிதுன்னு யாருக்குமே, பாட்டு புக் எங்கே கிடைக்குன்னு யாருக்கும் தெரியாது. மற்ற சகல ஐட்டமும் எந்த தெருவில் எந்த கடை, அது எத்தனை மணி வரைக்கும் இருக்கும், எத்தனை மணிக்கு திறக்கும், அப்போ எல்லாம் தெரியும். ஆனால் பைபிள் கடையும் தெரியாது, பாட்டு புக் கடையும் தெரியாது. அது பாஸ்டர் தான் வாங்கி கொடுக்கணும். அல்லேலூயா. சரி, இதெல்லாம் வாசிங்க, ஒரு ஐடியா கிடைக்கும். எப்படியா இதெல்லாம் எதுக்கு சொல்லிட்டு இருக்கேன்னா, நம்ம யாரும் எங்கே போகக்கூடாது, நரகத்துக்கு போயிடக்கூடாது நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் சீரியல் சினிமா பார்க்குறதுனால எனக்கு எந்த பிரச்சனையும், எனக்கு எதாவது பிரச்சனை நினைக்கிறீங்களோ, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அல்லேலூயா. உங்களுக்கு தான் பிரச்சனை. அதை சொல்கிறதுக்கு நீ வச்சிருக்கிறனா சொல்லிட்டு இருக்கேன், இல்லைன்னா என் பாட்டுக்கு நான் போயிட்டே இருப்பேன். சபைக்கு வந்தோமா, காணிக்கை போட்டோமா, ஆராதனை பண்ணோமா, முடிஞ்சோடனே ப்ரைஸ் லாட் போட்டு போனோமான்னு போயிட்டு இருப்பேன். என்ன இதுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அதனால இதை நான் சொல்லி தான் ஆகணுங்கிறக்காக சொல்கிறேன், தவிர உங்கள் மேலே எனக்கு தனிப்பட்ட எந்த விரோதமும் கிடையாது. அல்லேலூயா. அதனால் இது மாதிரி எந்த பாவம் செஞ்சாலும் நம்ம அங்கே போக முடியாது, நம்மை நாமே சோதித்து பார்ப்போம். அல்லேலூயா. இயேசு கூட இருக்காரா? இயேசு நமக்குள்ளே தான் இருக்கிறாரா? அந்த சிம்சோனுக்கு தெரியல, எப்போதும் போல உதறி போட்டு போவேன்னு சொல்லி நினச்சதான் பெரிய பைலான் பக்கரி மாதிரி எழும்பினார். ஆனால் ஒன்றும் நடக்கலை, பிடிச்சி அமுக்கிட்டாங்க. அல்லேலூயா. பெரிய ஹீரோவாக இருந்தவர் இப்போ என்ன ஆகிட்டார், ஹீரோவாயிட்டார், இல்லைன்னா காமெடி பீஸ் ஆகிட்டார். சினிமா பார்க்குறவங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், சினிமாவில் ஹீரோ அதுதான் மெயின் இல்லையா. அப்புறம் காமெடி நடிக்கணும், அப்படி யாராவது 2-3 பிடிச்சி போட்டிருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் அவ்வளவு மதிப்பு மரியாதை இருக்காது. அது மாதிரி ஹீரோவாக இருந்தவர் இப்போ காமெடி பீஸ் ஆகி அங்கே பெரிய 3000 ஜனங்கள் கூடியிருக்கிற இடத்துல இவரை கொண்டு உட்கார வச்சுட்டாங்க, வேடிக்கை காட்டும்படி. அல்லேலூயா. இவன் இவ்வளோ நாளாக ஹீரோவாக தான் இருந்திருக்கிறான். 100 பேர் அடிப்பான், 1000 பேர் அடிப்பான், பெரிய பெரிய காரியெல்லாம் செஞ்சுட்டு இருந்தான். இப்போ அவனுக்கு எப்படி காமெடி பண்ணுறதுக்கு என்ன பண்ணன்னு தெரில, அவனை கொண்டு உட்கார வச்சுருக்காங்க. பார்த்தேன், டே காமெடியாக பண்ணுறதுக்கு உட்கார வச்சுருக்கீங்க. எப்படியோ ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு எடுத்து அந்த 2 பிள்ளை அசைச்சு என்ன செய்தான், எல்லா கதையும் முடிச்சு போட்டான். அது மாதிரி சான்ஸ் எல்லோரும் கிடைக்காது. அதனால சிம்சன் மாதிரி நமக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நினைக்காதுங்க. ஒரே ஒரு சான்ஸை மிஸ் பண்ணாதுங்க. கிடைச்சிருக்கிற இந்த ரட்சிப்பை, இந்த கிருபை நாட்களை மிஸ் பண்ணாமல்
வாழ்க்கையை பரிசுத்தமாக நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆகவே விசுவாசம் இருக்கா, அன்பு இருக்கா, உண்மை இருக்கா, இப்படிலாம் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். முக்கியமாக இயேசு நமக்குள்ள இருக்கிறாரான்னு பார்க்கணும். இயேசு இல்லாமல் நான் இயேசுன்னு பிள்ளை எனக்கு பயமே இல்லைன்னா சாத்தானுக்கு தெரியும். அவன் ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்துருவான், இவங்கிட்ட இயேசு இருக்காரா இல்லையா. இல்லை அப்படின்னா அவன் உங்களுக்கு பயப்படவே மாட்டான். வெண்டாரே 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 உள்ளே பாடிக்கிட்டா இருக்கா, நீ வெளியே வா, ஆராதனை முடிட்டோம், இன்னைக்கு ஆராதனை முடிச்சு போகும்போதே உன் கதையை முடிச்சிடுறேன். அல்லேலூயா. சிலர் வீட்டுக்கு போவாங்க, போன உடனே அடிப்பிடி சண்டை தான். பிளேட்டு, விளக்குமாறு, தக்காளி, கத்தரிக்கெல்லாம் பறக்கும். ஏன்னா வெளியே உட்காந்து நீ நேற்று ஃபுல்லாக சினிமா பார்த்துட்டு இன்றைக்கி வந்து வெண்டாரே வெண்டாரேன்னு சொல்லிட்டு இருக்காப்பா. இன்னைக்கியோட ஆவிக்குரிய ஜீவியத்தை வீட்டுக்கு வந்ததோட முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி நினச்சிடுவான். சண்டையை பிரியாணி செய்கிறதுக்கு எல்லாம் வாங்கிட்டு போவீங்க, ஆனால் அன்றைக்கி பிரியாணியும் இருக்காது, கஞ்சி கூட கிடைக்காம பண்ணிடுவான் சாத்தான். அல்லேலூயா. அதனால் நாமே என்ன செய்வோம், சோதித்து பார்ப்போம். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்து பாருங்கள். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் சோதித்து பார்க்க வேண்டிய ஒன்று, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, நம்ம இடத்துல தவறு இருக்கிறதா, நாம் இன்னும் என்ன செய்ய வேண்டும் என்று சோதித்து பார்க்க வேண்டும். இரண்டாவது, கர்த்தருக்கு பிரியமானது என்னது. அல்லேலூயா. இயேசு சந்திக்க போறேன், எல்லாரும் பாடுறோம் இல்லையா, அவர் வரும் நாளிலே என்னை ஹாய் அப்படின்னு சொல்லி கரமா சேர்த்து, அப்படிதானே அர்த்தம், அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார் அப்படின்னு பாடுறோம். அல்லேலூயா. அவர் கரம் செய்யும்போது நம்ம என்னத்தை கொண்டு போக போகிறோம்? அவருக்கு பிரியமானது ஏதாவது செஞ்சுருக்கிறோமா? கர்த்தருக்கு பிரியமானது என்னதுன்னு பார்த்து செய்யணும். இப்போ ஒரு விருந்துக்காரங்க வீட்டுக்கு வராங்க, சொந்தக்காரங்க வர்றாங்கன்னு வைங்களேன், அவங்க வரும்போது நமக்கு தெரியும் இவங்க என்ன சாப்பிடுவாங்க. இவங்க சிக்கன் சாப்பிடுவாங்களா, மட்டன் சாப்பிடுவாங்களா, இல்லை வெஜிடேரியன் தான் சாப்பிடுவாங்களா, இல்லை அவங்க ஜூஸ் குடிப்பாங்களா, இல்லை அவங்க காஃபி குடிப்பாங்களா, இல்லை டீ குடிப்பாங்களா அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். தெரிஞ்சு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்வோம், செஞ்சு வச்சா அவங்க சந்தோஷப்படுவாங்க. அல்லேலூயா. அதுபோல இயேசு கிறிஸ்து வராரு, இயேசுராஜன் வருவார், இன்னும் கொஞ்சம் காலம்தான், மோட்சலோகம் சேர்ந்திடுவோம் அப்படின்னு ஒரு பழைய பாட்டு இருக்குது. இது மாதிரி நிறைய வருகை பாட்டெலாம் இருக்குது. இப்படி பாடி பாடிக்கிட்டு என்ன ஆயத்தத்தில் இருக்கிறோம், இயேசுக்கு பிரியமாக ஏதாவது செஞ்சுட்டு இருக்கிறோமா? இயேசுராஜன் வரும்போது அவருக்கு பிரியமானதை நம்ம செய்கிறவங்களா இருந்தாதான் அவர் கையசைத்து அவரோடு சேர்த்து கொள்வார். அல்லேலூயா. இல்லைன்னா அப்படியே கையசைச்சு நினச்சிருவார், டாட்டா காமிச்சிட்டு பாய் அப்படின்ட்டு போயிடுவார். அல்லேலூயா. நீ போயிட்டு வாப்பா நரகத்துக்கு அப்படின்னு அனுப்பி வச்சிருவார். அதனால அவருக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்து பார்ப்போம். ஆண்டவருக்கு என்ன பிரியம், ஆண்டவருக்கு என்ன பிடிக்கும், இன்னும் ஆண்டவருக்கு பிரியமா நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் சோதித்து பாருங்க. எங்க போய் பைபிளை வாசிங்க. தாவீது சொல்றான், உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு போதித்தருளும். அல்லேலூயா. பைபிள்ல சொல்லி இருக்கு இயேசுக்கு பிரியமானது என்ன. மார்த்தாளும் மரியாளும் இருந்தாங்க. மார்த்தாள் அநேக வேலைகளை செய்து கொண்டிருந்தாள், மரியாளோ கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கொண்டிருந்தாள். மார்த்தாள் நினைச்சா நம்ம சூப்பராக சமைப்போம், இயேசு நமக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாருன்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் அங்கே சாப்பிட வரல. அல்லேலூயா. பிரசங்கம் பண்ண வந்தார். நீ பிரசங்கம் கேட்காம நீ என்ன சமைச்சாலும் எனக்கு அது பிரியம் கிடையாது. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டு. அப்போ ஆண்டவருக்கு பிரியம் என்னன்னு சொல்லி மரியாளுக்கு தெரிஞ்சிச்சு, மார்த்தாளுக்கு தெரியல. இயேசுக்கு பிரியமானது என்னதென்று சோதித்து பார்த்து அதன்படி நடப்போமானால் நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாக ஜெயமுள்ள வாழ்க்கையாக இருக்கும். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம். 1 தெசலோனிக்கர் 5:21. எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. இந்த உலகத்தில் நிறைய காரியம் நம்முடைய கண்களுக்கு முன்பாக இருக்கு. அதில் எது நலமானது, எது ஆண்டவருக்கு பிரியமானது, எது சிறந்தது, எதுல பாவம் இல்லை அப்படிங்கிறத நம்ம நினைச்சோம். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. அப்படி எல்லாத்தையும் சோதித்து பார்த்து அதில் நலமானதை மட்டும் நம்ம எடுத்து ஃபாலோ பண்ணணும்.
உலகத்தில் என்ன வேணாலும் நம்ம அனுபவிக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிறது இல்லை. பவுல் சொல்கிறார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, எல்லாம் எனக்கு தகுதியாக இராது. இப்போ எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை மட்டும் பிடித்து கொள்ளுங்கள். அதுதான் உண்மையான ஒரு ஆவிக்குரிய ஜீவியம். ஆண்டவர் சொல்ல, நன்மையும் தீமையும் வச்சிருக்கிறேன், மரணத்தின் ஜீவனை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். நமக்கு முன்பாக எல்லாத்தையும் தான் வச்சிருக்கிறார். இந்த உலகத்தில் எல்லாமே நமக்கு முன்பாக இருக்கிறது. ஆனால் அதில் எது நலமானதோ அதை மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும், அதை மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும். உலகத்தில் இருக்க எல்லாமே நமக்கு தான் அப்படின்னு இல்லை. பிரசங்கில வாசிக்கிறோம், வாலிபனே உன் இள வயதில் சந்தோஷப்படு, ஆனாலும் ஒரு நாள் கர்த்தர் எல்லாவற்றின் நியாயத்திலே கொண்டு வருவார் என்பதை அறி. என்ன வேணாலும் செய்யலான்னு வாழ்றது வாழ்க்கை இல்லை, நலமானதை செய்கிறதுக்கு தான் வாழ்க்கை. அல்லேலூயா. ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளும் ஆண்டவர் வைக்கும்போது சொன்னார், இந்த தோட்டத்தில் இருக்கிற சகல கனிகளையும் என்ன செய்யலாம், புசிக்கலாம், ஆனால் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். ஒன் சான்ஸ் தான், நீ புசித்தால் சாவாய், புசிக்காமல் இருந்தால் உனக்கு மரணம் இல்லை அப்படின்னு சொன்னார். அவங்களுடைய விருப்பம். அதே போல தான் அந்த உலகத்தில் நம்ம என்ன வேணாலும் செய்யலாம், நம்ம விருப்பம் தாங்க. கொஞ்ச நாள் அப்படி தான் கொடுத்துருக்கிறார். ஆனால் நம்ம செய்கிறது கரெக்டாக இருந்தால் பரலோகம், நித்திய ஜீவன், ஆசீர்வாதம். நம்ம செய்கிறது சரியில்லாமல் இருந்தால் அதற்கேற்ற தண்டனை தான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே நாம் எந்த காரியத்தை என்ன செய்வோம், சோதித்து பார்ப்போம். இது சரியா, இது ஆண்டோட பிள்ளையா, நான் இதை செய்யலாமா, ஒரு ஆண்டோட பிள்ளையா நான் இப்படி பேசலாமா, ஆண்டோட பிள்ளையா நான் இதை பார்க்கலாமா, ஒரு ஆண்டோட பிள்ளையா நான் அந்த இடத்துக்கு போகலாமா அப்படின்னு எல்லாத்தையும் என்ன செய்யணும், சோதித்து பார்த்து அதில் எது நல்லமானதோ, எது சிறந்ததோ, எது ஆண்டவருக்கு உகந்ததோ அதை நம்ம செய்யும்போது நாம் அந்த நியாய தீர்ப்புக்கு தப்பித்து கொள்ளலாம். அல்லேலூயா. ஆகவே நம்மை நாம் என்ன செய்வோம், சோதித்து பார்ப்போம். ஏனோ தானோ என்று வாழ வேண்டாம். நம்மை நாமே சோதித்திருந்தால் நியாயம் தீர்க்கப்படும் என்று வாசித்தோம். அல்லேலூயா. ஆகவே அதை இன்னையிலிருந்து ஃபாலோ பண்ணுங்கள். நமக்கு ஆண்டவர் நல்ல ஒரு பைபிள் தந்திருக்காரு. இந்த பைபிளை நம்ம துணையாக வச்சு வாழுவோம் அப்படின்னா நியாய தீர்ப்பு நாளில் நம்ம தலை நிமிர்ந்து நிற்கலாம். இல்லை என்றால் பயந்து நாம் அவரை விட்டு விலகி ஓட வேண்டிய சூழ்நிலை வரும். கண்களை மூடி ஆண்டை நோக்கி பார்ப்போம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் இயேசுவே, உமக்கு நன்றி 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 நன்றி. அல்லேலூயா. எல்லாரும் கொஞ்ச நேரம் அர்ப்பணிப்போடு நான் வாசித்தது போல நம்மை நாமே சோதித்து பார்ப்போம். நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம். உங்களை நீங்களே சோதித்தறிங்கள். இந்த வார்த்தையெல்லாம் மனசில் வச்சு ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஆமென். நமக்குள்ளே ஆண்டவர் மனசாட்சி வைத்திருக்கிறார். அந்த மனசாட்சி நம்மை உணர்த்துகிறது. நம் கையில் வேதத்தை தந்திருக்கிறார். அந்த வேதம் நம்மை உணர்த்துகிறது. நமக்குள்ளே பரிசுத்த ஆவியை தந்திருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை உணர்த்துகிறார். ஆமென். அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம சரியா பயன்படுத்திக்கிட்டோம்னு சொன்னா நியாய தீர்ப்பு நாளிலே தலை நிமிர்ந்து நிற்கலாம், கம்பீரிக்கலாம். ஆமென். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவரே, நீ நல்லவர் நல்லவர். சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் போக்குமே. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் போக்குமே. பாவி நீச பாவி நானையா, தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. பாவி நீச பாவி நானையா, தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே, ஆரோபிய வேளையில் உணர்ந்து பாடுவோம். பாரும் தந்தை எந்த யாரும் காணாவுள்
மனம் நொந்து மருளுகின்றேன், பரிசுத்தம் கெஞ்சுகின்றேன். ஆமே, மனம் நொந்து பரிசுத்தம் கெஞ்சுகின்றேன், பரிசுத்த கூட்டம் நடுவில். ஆமே, ஜொலி தீடும் சுத்த ஜோதியே அருவியே. ஆமே, ஆடி யாரென்று அறிரோ அருவி யுவேளையில் துணை வேண்டும் தகப்பனே. உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே, துணை வேண்டும். ஆமென். என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே, என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும். ஆமென். என் ஜீவன், ஆமென், எல்லாரும் சொல்லுங்க, என் ஜீவன் எல்லைங்களில் பரிசுத்தம் என்று எழுதுங்கப்பா. ஒன்ஸ் அகைன். ஆமென். என் ஜீவன் எல்லைங்களில் அப்பா பரிசுத்தம் தான் எனக்கு முக்கிய ஆண்டவரே. என் ஜீவன் எல்லைங்களில் பரிசுத்தமென எழுதும், பரிசுத்த கூட்டம் நடுவில். ஆமென். ஜொலி தீடும் சுத்த